ஹாய் ஹலோ எல்லாரும் தமிழ் எக்ஸாம் செம்மையாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த லீவில் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ வருமா, அதை உங்களுக்கு வீடியோவாக ஒரு ரெடி பண்ணி பிடிஎஃபோட கொடுக்கேன். அது அன்றைக்கி வரும்போது நான் கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒன்று ஒன்றா போடுவேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ். தமிழுக்கு எப்படி நேரம் பற்றினது தெரியல, இங்கிலீஷுக்கு உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் மேனேஜ்மெண்ட் செம்மையான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு பாருங்களேன், பார்ட்டு என்னென்ன பார்ட்டு உங்களுக்கு அந்த பார்ட் 1 1 வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, செக்ஷன், கொஸ்டின் நம்பர்ஸ், டிஸ்கிரிப்ஷன், மார்க்ஸு, மினிட்ஸ், டைம். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா கொஸ்டின் பேப்பர் ரீடிங். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹால்குள்ளே போனோன்னே எனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களா, அப்போ ஃபஸ்ட்டு என்னது கொஸ்டின் பேப்பர் ரீடிங். எவ்வளோ நேரம்? 10 மினிட்ஸ் இருக்க போகிறீங்க. 10 o'clockலேருந்து 10 வரை நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாசிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது ஆன்சர் ஷீட் ஃபில்அப் அண்ட் சைனிங் ப்ரொசீஜர். இதான் நடக்கும். அப்போ 5 மினிட்ஸ் அதுக்கு 10:10லேருந்து 10:15 வரை. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்ட் 2ல் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4. செக்ஷன் 1ல் என்ன இருக்கும்? சாரி, பார்ட் 1 பார்க்க மாட்டேன். பார்ட் 1ல் 1 to 14 1 marks. வெக்காபுலரி எவ்வளோ நிமிஷத்தில்? 14 marksஸா? அப்போ 20 மினிட்ஸில் முடிச்சிடணும். அப்போ 10:15 to 10:35 முடிக்கணும் நீங்கள் 1 marks. புரியுதா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் 1, 2, 3, 4 இந்த 4த்துக்குமே, அதாவது இந்த 4மே 2 marks. ப்ரோஸ் 2 marks வரும், போயம் 2 marks வரும், கிராமர் வரும், ரோடு மேப் வரும். இந்த 4மே எவ்வளோ நிமிஷத்தில் முடிக்கணும்? நீங்கள் 40 மினிட்ஸில் முடிச்சிடணும். 10:35 to 11:15 முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்ட் 3 செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5. இந்த 5மே, அதாவது என்னென்னா ப்ரோஸ் செக்ஷன், பேராகிராஃப், போயம் செக்ஷன், சப்ளிமெண்ட்ரி, ஸ்கில்ஸ் பேஸ்டு கொஸ்டின், மெமரி போயம். இந்த 5மே என்னது மொத்தமாக 17. எத்தனை மார்க்ஸ் கொடுக்கல தனியாக? 17 மினிட்ஸில் முடிக்கணும். அப்போ 11:15லேருந்து 12:25 வரைக்கும் நீங்கள் இதை தான் முடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 4. இது வந்து என்னது சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப், ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். இதானே இருக்கும். 2 8 marks 16 marks. அப்போ 35 மினிட்ஸ் எடுத்துக்கணும். 12:25 to 1 o'clock முடிச்சிடணும். இதை 1 o'clockக்குள்ளே முடிச்சிடணும். இனிமேல் என்னது 15 மினிட்ஸ் இருக்கும். 15 மினிட்ஸ் என்னது 1 to 1:15 வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்கள். எல்லாம் நீங்கள், அதாவது ஏதாவது நம்ம 10th தானே படிக்கும், அப்போ நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அந்த டீச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களே கண்டுபிடிச்சி, அதாவது டீச்சர் நம்ம தான் ஒரு டீச்சர்னு நினச்சிக்கிட்டு நீங்களாவே அந்த கொஸ்டின் பேப்பரை வாசிக்கணும். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கீங்களா அந்த மாதிரி வாசிக்கணும். 1 marks எதுவும் தப்பா? 1 marks தெரியலைன்னா லைட்டாக கேப் விட்டுட்டு கடைசியில் எழுதாதீங்க. கேப் விட்டுட்டு கடைசியில் எழுதுறேன்னு மறந்து போயிருந்தாங்க. கேப் விட்டுட்டு நடுசில் அந்த டைமில் ஞாபகம் வந்தோடனே எழுதுங்க. புரிஞ்சுதா? 1 marks அப்படி தான். ஒவ்வொரு கொஸ்டினுமே தெரிஞ்ச கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். தெரியாத கொஸ்டின் உங்களுக்கு வந்துருச்சா ஒன்றும் கவலை வேண்டாம், கடைசியில் எழுதி விடுங்க. கடைசியில் எழுதுறாதுங்க. எப்படி சொல்லணும்னா ஓரளவுக்கு மீடியமான டைமில் அதை முடிக்க பாருங்கள். புரிஞ்சுதா? அவங்களுக்கு தெரியவே கூடாது. முக்கியமாக இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். யாருமே என்னது அடிச்சு எழுதாதீங்க. ஒரு கொஸ்டின் இருந்தால் தரன்னு போட்டு அடிச்சு எழுதாதீங்க. அடிச்சு எழுதுனீங்கன்னா மார்க் லூஸ் ஆகும் நிறையா. அடிச்சு எழுதாமல் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் 8 mark கொஸ்டினுக்குலாம் ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவாங்க. அதே மாதிரி 5 mark கொஸ்டினுக்கும் அடிச்சு நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணாலும் என்னது அடிச்சு எழுதாமல் அப்படியே விட்டுருங்க. அவங்களே என்னது கண்டுக்க மாட்டாங்க. அதை பார்க்கலைன்னா ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவாங்க. அவங்களாம் என்னது அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க கரெக்ஷன் பண்ணும்போது. மிஸ்டேக் நீங்கள் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம். அப்படியே ரொம்ப மிஸ்டேக் விட்டேன் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா லைட்டாக பென்சிலை வச்சு லைட்டாக ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோதான். என்ன புரிஞ்சுதா? வேறு எதுவும் இருக்கா? இந்த இதை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க, எழுதியும் வச்சுக்கோங்க. இது வே டு சக்ஸஸில் உள்ள டைம் மேனேஜ்மெண்ட். புரிஞ்சுதா? ஓகே, நல்லபடியாக எழுதுங்க. வேறு எதுவும் இருக்கா? ஸ்டடி பிளான் கொடுக்கணும்னு நினச்சேன். மேக்ஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டடி பிளான் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம